கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில் முதல் ஆராதனையில் தேவ சத்தம் கேட்க வந்திருக்கிற தேவனுடைய ஜனங்களாகி உங்கள் அத்தனை பேரையும் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அற்புதர் இயேசு ஊழியத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த காலை செய்திக்கென்று தேவனுடைய ஆவியானவரால் தெளிவாக திட்டமாக உணர்த்தப்பட்ட தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வார்த்தை, 778வது பக்கம். சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இந்த கால வேளையில் சாலமோன் மூலியமாய் தேவனுடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற ஒரு அருமையான வார்த்தையை தியானிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். முதல் வார்த்தை பாருங்க, கர்த்தருடைய நாமம் நமக்கு துருகம், கேடகம், பெலன், கோட்டை, அரண், சகல வல்லடிக்கும் விளக்கக்கூடியது கர்த்தருடைய நாமம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் தான் நமக்கு கோட்டை, நமக்கு பெலன், நமக்கு அரண், நமக்கு துருகம், நமக்கு பக்கதுணை, நமக்கு பாதுகாப்பு. இயேசுவின் நாமம் தான் நமக்கு எல்லா விதத்திலும் நம்மை பாதுகாக்கக்கூடியது. அதனால தான் அந்த வார்த்தை எழுதியிருக்கிறார், கர்த்தரின் நாமம். அப்போ இந்த உலகத்தில் 1 கோடி நாமங்கள் இருக்கிறது. இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு பெயர் இருக்குது. இந்த பெயர்கள் எதையுமே செய்ய முடியாது, கூப்பிடத்தான் பயன்படும். ஆனால் கர்த்தரின் நாமம் அது எப்படிப்பட்டது என்று சொல்லி வேதத்திலே நாம் தியானிக்க போகிறோம். அந்த நாமத்துக்கு இருக்கிற வல்லமை, அந்த நாமத்துக்கு இருக்கிற அதிகாரம், அந்த நாமத்துக்கு இருக்கிற மேன்மை, அந்த நாமத்தினால என்னென்ன நடக்கும் என்பதை நாம் வேதத்தில் தியானிக்கும்படி கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். அடுத்து பாருங்க, அந்த நாமத்துக்குள்ள நீதிமான்கள் ஓடி எப்படி இருப்பாங்களாம்? சுகமா இருப்பார்கள். அப்ப இந்த மாதம் நீங்க சுகமா இருக்க கர்த்தர் விரும்புகிறார். அப்ப சுகமா இருப்பதற்கு ஒரே ஒரு வழி வேதம் நமக்கு சொல்லி தருது. அந்த கர்த்தரின் நாமத்திற்குள்ள நம்ம ஓடி ஒளிந்து கொள்ளும் பொழுது, ஓடி மறைந்து கொள்ளும் பொழுது, ஓடி அமர்ந்து கொள்ளும் பொழுது, ஓடி தங்கி கொள்ளும் பொழுது நமக்கு சுகம் இந்த உலகத்திலே நிலையானதாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் லேவியராகமம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 18வது 19வது வசனத்தை நீங்கள் எனக்காக எடுக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். 160வது பக்கம். சில வசனங்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 18வது வார்த்தை, 19வது வார்த்தை, 2 வார்த்தையை நான் வாசிக்கிறேன். 160வது பக்கம் இருக்கிறது. என் கட்டளைகளின் படி செய்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள், அப்பொழுது தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். நீங்கள் சுகமாக இந்த உலகத்தில் வாழணும்னா ஒன்றே ஒன்று தான் செய்யணும். கட்டளைகளுக்கும் நியமங்களுக்கும் கர்த்தருடைய ஆலோசனைகளுக்கும் கர்த்தர் காண்பிக்கிற வழிகளுக்கும் நம்ம கீழ்ப்படிந்து கர்த்தரின் நாமத்தை பற்றி கொண்டு உறுதியாய் பிடித்து கொண்டு நம்ம வாழும் பொழுது நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று வேதம் சொல்கிறது? தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். அடுத்த வார்த்தை, பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். நீங்கள் திருப்தியாக வாழணுமா, சுகமாக வாழணுமா, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த வேதனையும் இல்லாதபடி உங்களுடைய ஓட்டம் இருக்கணும்னா நீங்கள் கர்த்தரின் நாமமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்துக்குள்ளே வந்து அந்த நாமத்தை பற்றி பிடித்து கொள்ளணும். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு நிழலாட்டமாய் காண்பிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 25ஆம் அதிகாரம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 3வது வசனத்தை வாசிக்கலாம். 829வது பக்கம். காலையில் கொஞ்சம் வசனத்தை திருப்புவோம், அப்போ தான் நமக்கு வசனம் எங்கெங்கே இருக்குன்னு தெரியும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்வீர். இந்த மாதம் பூரண சமாதானம், பூரண சுகம், பூரண விடுதலை, பூரண நிம்மதி உங்களுக்கு கிடைக்கணும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது, அவருடைய கற்பனைகளுக்கும் நீதிக்கும் நியாயத்திற்கும் நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, அவர் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமாய் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அவனை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்வீர். இந்த 30 நாள் உங்களுக்கு பூரண சமாதானம் வேணும்னா
நீங்கள் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை பற்றி கொள்ளணும். அடுத்த வார்த்தையை பாருங்க, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார். பாருங்க, சாலமோன் காலத்தில் எப்படி இருந்தது என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 429 பக்கம். 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் சாலமோன் காலம் எப்படிப்பட்ட பொற்காலமாக இருந்தது, அந்த காலத்தில் ஜனங்கள் எப்படி இருந்தார்கள் என்கிறதற்கு ஒரு வசனத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். நம்ம காலமும் அப்படிப்பட்ட காலமாக இருக்க ஆவியானவர் விரும்புகிறார். ஏனென்றால் இன்றைய நாளில் சுகத்தை குறித்து தான் கர்த்தர் உங்களோடு பேசவும் அவருடைய நாமத்தின் மகிமையை பேசவும் கர்த்தர் விருப்பம் கொண்டிருக்கிறார். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24, 25, 26 வசனத்தை வாசிக்கிறேன். 24, 25 வாசிக்கலாம். நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு ஆசா மட்டும் உள்ள எல்லாவற்றையும், நதிக்கு இப்புறத்தில் சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். அவனை சுற்றி எங்கும் சமாதானம் இருந்தது. சாலமோனுடைய நாட்கள் எல்லாம் தான் துவங்கி பெயர்செபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். அவனை சுற்றிலும் எங்கும் சமாதானம் இருந்தது. அடுத்து அவரவர்கள் எப்படி இருந்தார்களாம்? அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். அப்ப சாலமோனுடைய காலம் சுகமாய் குடியிருந்த ஒரு காலம், சமாதானம் எங்கும் இருந்த ஒரு காலம். அருமையானவர்களே, நாமும் இந்த 6வது மாதம் சுகமாய் குடியிருக்கவும் சமாதானமாய் குடியிருக்கவும் கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார், விருப்பம் கொண்டிருக்கிறார். அதனால தான் இந்த வார்த்தையை இந்த நாளிலே தியானிக்க நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். கர்த்தரின் நாமம் நமக்கு துருகமாக இருக்கிறது, கேடகமாக இருக்கிறது, பலத்த அரணாக இருக்கிறது. அதுக்குள்ள நீதிமான்கள் ஓடி சுகமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. அப்போ நீங்கள் சுகமாக இருப்பதற்கு ஒரே ஒரு இடம், இயேசு கிறிஸ்துனுடைய அடைக்கலமான பட்டணம். அந்த அடைக்கலத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் சுகமான மாதமாக இருக்கும். அதனால் நீங்கள் வலது பக்கம் இடது பக்கம் விலகாமல் கர்த்தருடைய வார்த்தை மேலே நீங்கள் நிற்கும் பொழுது இந்த 6வது மாதம் ரொம்ப தேவையுள்ள ஒரு மாதம். ஏன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பிற்கு நிறைய பொருளாதாரம் இந்த மாதம் தேவையாக இருக்குது. புது இடங்கள் உங்களுக்கு தேவையாக இருக்குது. பிள்ளைகள் புதிய கல்விச்சாலைக்கு போக இருக்கிறாங்க. இன்னும் எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு புதிதாய் மாறும். ஏனென்றால் இந்த மாதம் அடிப்படை தேவைகள் அதிகமாக தேவைப்படுகிற ஒரு மாதம். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு போதுமானவராய் அவர் இருக்கணும்னா நீங்கள் அவருடைய நாமத்தை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். பாருங்க, ரூத் சொன்ன ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு நினைவுபடுத்திட்டு நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போனால் மிக நல்லது. 336 பக்கம் ரூத் எழுதின புஸ்தகம், மாமியார் மருமகளை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. 336 பக்கம் ரூத் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தன் மருமகளை பார்த்து மாமியார் நகோமி என்கிற அந்த மாறாள் சொன்ன வார்த்தை. அவ சொன்ன, என்னை மாறாள் என்று கூப்பிடுங்க, கசப்புன்னு கூப்பிடுங்க. ஆனால் அவளுக்கு நகோமி என்று பெயர். அவள் தன் மருமகளை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை பார்த்து, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சவுக்கியத்தை தேடாது இருப்பேனோ. பாருங்க, ஒரு மாமியார் கூட தன்னுடைய மகள் சுகமாய் வாழ சவுக்கியத்தை தேடினாலாம். அப்போ மாமியாளுக்கு கூட மருமகள் நல்லா இருக்கணும், சுகமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், தனிமையாக இருக்கக்கூடாது, வேதனையாக இருக்கக்கூடாது, கவலையாக இருக்கக்கூடாது, கண்ணீராக இருக்கக்கூடாது, துக்கமாக இருக்கக்கூடாது, மன அழுத்தத்தில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு மாமியாரே அந்த மகளுக்கு சுக வாழ்க்கை தேடுவாள் என்றால், உங்களுக்காக எனக்காக ஜீவன் கொடுத்தவர், உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டவர், உங்களுக்காக எனக்காக முள்முடி தாங்கினவர், உங்களுக்காக எனக்காக கசையடி அடிகளை ஏற்றுக்கொண்டவர், சகல பாடுகளையும் உங்களுக்காக சுமந்து கொண்டவர், நீங்கள் சுகமாய் வாழ வழி செய்யாமல் இருப்பாரா? இந்த நகோமியை விட அவர் ஒரு விதத்திலும் குறைந்தவர் அல்ல. 1,00,00,000 மில்லியன் மடங்கு நகோமியை விட அவர் பெரியவர். ஏனென்றால் தேவாலயத்திலும் அவர் பெரியவர், யோனாவிலும் அவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட கர்த்தர் பெரியவர். அதனால தான் தாவீது சொல்றார், எல்லா தேவர்களை பார்க்கலாம் கர்த்தர் பெரியவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்.
அப்ப அந்த பெரியவர் சொல்றாரு, நீயும் இந்த மாசத்துல சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் வழி செய்யாமல் இருப்பேனா? நகோமிக்கே தன்னுடைய மருமகள் சுகமா வாழணும்னு எண்ணம் இருந்தா, இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் சுகமாய் வாழ கர்த்தர் விருப்பம் கொண்டிருக்கிறார். அதுதான் அவருடைய விருப்பம், அதுதான் அவருடைய ஏக்கம், அதுதான் அவருடைய எண்ணம். நீங்களே உங்கள் பிள்ளைகளை நல்ல இடத்துல சேர்க்கணும், நல்லா படிக்க வைக்கணும், நல்ல வஸ்திரங்களை வாங்கி தரணும், நல்ல வீடுகளை கட்டி கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைக்கணும். எங்கள் பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளை விட நேர்த்தியாய் உடை உடுத்தணும்னு நாமே நம்முடைய பிள்ளைகளை குறித்து நினைக்கும் பொழுது, பரலோக பிதாவாகிய தேவன் நம்மை குறித்தும் அப்படித்தான் நினைக்கிறாரு. எல்லாரை விட நீங்கள் எல்லா இடத்துலையும் சுகமாய் வாழணும், சமாதானமாய் வாழணும், சந்தோஷமாய் வாழணும், கடன் இல்லாமல் வாழணும், கடன் கொடுக்கிறவர்களாய் வாழணும், கீழாகாமல் நீங்கள் மேலாகணும், நீங்கள் வாழாகாமல் தலையாகணும், நீங்கள் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இடங்கொண்டு பெருகணும். இதுதான் அவருடைய விருப்பம். அருமையான தம்பி தங்கச்சி, இன்றைக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில வசனங்களை உங்கள் மத்தியில் நான் காண்பிக்க விரும்புகிறேன். என்னாகமம் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் உங்கள் மத்தியில் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். எனக்காக நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. என்னாகமம் புஸ்தகத்தில் கர்த்தர் ஒரு பட்டணத்தை உருவாக்கி வைத்திருந்தார். அந்த பட்டணத்தை குறித்து நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மனிதர்கள் தவறு செய்து விட்டால், அந்த தவறு செய்த மனிதர்கள் தப்பித்து கொள்ளும்படியாக தேவன் 6 பட்டணங்களை உண்டாக்கி வைத்திருந்தார். கைப்பிசக்காக எதிர்பாராத வேளையில் ஒரு தவறு நடந்து விட்டால், ஒரு கொலை நடந்து விட்டால், ஒரு குற்றம் நடந்து விட்டால் அவர்கள் தண்டிக்கப்படக்கூடாது. அவர்களுக்குன்னு கர்த்தர் 6 பட்டணங்களை அடைக்கல பட்டணமாய் வைத்திருந்தார். வாசிக்கலாம். என்னாகம புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோர்தானுக்கு இப்புறத்திலே 3 பட்டணங்களையும் கானான் தேசத்திலே 3 பட்டணங்களையும் கொடுக்க வேண்டும், அவைகள் அடைக்கல பட்டணங்களாகும். அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல 6 பட்டணங்கள், யோர்தானுக்கு இந்த பக்கத்தில் 3 பட்டணங்களும் கானான் தேசத்தில் 3 பட்டணங்களும், மொத்தம் 12 கோத்திரத்துக்கு 6 பட்டணங்களை கர்த்தர் வைத்திருந்தார். அந்த 6 பட்டணங்கள் எதற்கு என்று வேதம் சொல்லுகிறது. உபாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை நீங்கள் அதை பார்த்தால் அதில் அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. அந்த அடைக்கல பட்டணம் எதற்கு, யாருக்கு, எதற்காக அந்த பட்டணத்தை 6 பட்டணத்தை கர்த்தர் உருவாக்கினார். முற்பகையின்றி, என்ன, உபாகமம் 4ஆம் அதிகாரம் 41வது வசனம். முற்பகையின்றி கைப்பிசக்காய் பிறனை கொன்றவன் அடைக்கல பட்டணத்தில் ஒரு பட்டணத்தில் தப்பி ஓடி பிழைத்திருக்கும்படிக்கு. அப்ப இந்த அடைக்கல பட்டணம் என்பது பிழைத்திருக்கும் பட்டணம், அழிந்து போகிற பட்டணம் அல்ல. அந்த பட்டணத்துக்குள்ள ஒருத்தன் ஓடி ஒளிந்து கொண்டால், அந்த பட்டணத்துக்குள்ள ஒருவன் ஓடி விட்டால் அவனை யாரு போய் பிடிக்க கூடாது, அவனை யாரு கம்பல் பண்ணி அவனை வலுக்கட்டாயம் பண்ணி வெளியே கொண்டு வர முடியாது. அந்த பட்டணத்திற்கு பெயரே அடைக்கல பட்டணம். அது அவனை பாதுகாக்கிற பட்டணம், அவன் ஜீவனை பாதுகாக்கிற பட்டணம், அவன் குடும்பத்தை பாதுகாக்கிற பட்டணம். அப்படி பட்டணத்தை கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்காக 6 பட்டணங்களை உருவாக்கி வைத்திருந்தார். கானான் தேசத்தில் 6 பட்டணம், 3 பட்டணமும் யோர்தானுக்கு அப்புறத்தில் அந்த 2.5 கோத்திரம், முதல்ல எடுத்த உடனே 2.5 கோத்திரம் என்ன பண்ணிடுவாங்க, யோர்தானுக்கு இந்த பக்கமே அவர்கள் எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று இருப்பாங்க. மீதி இருக்கிற 9.5 கோத்திரம் கானான் தேசத்துக்குள்ள போகும். அப்ப யோர்தானுக்கு இந்த பக்கமும் பட்டணம் உண்டு, யோர்தானுக்கு அந்த பக்கமும் பட்டணம் உண்டு. எந்த இடத்துலயாவது ஒரு இடத்துல 12 கோத்திரத்து ஜனங்களில் யாரு கைப்பிசக்காக எதிர்பாராத சம்பவமாய் ஒரு துர்ச்செய்தி நடந்துட்டா அவங்க அழிஞ்சு போகாதபடிக்கு, அவர்கள் இல்லாமல் போகாதபடிக்கு, அவர்கள் தங்கள் உடல் உறுப்புகளையோ தங்கள் குடும்பத்தையோ தங்கள் பிள்ளைகளையோ இழந்து போகாதபடிக்கு பாதுகாப்பதற்காக தேவன் ஏற்படுத்தி வைத்த பட்டணம் தான் அடைக்கல பட்டணம். அப்ப அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, நான் அந்த பட்டணத்துக்குள்ள ஓடி விட்டால் என்னை அரசனானாலும் சரி, ஆண்டியானாலும் சரி, அதிகாரமானாலும் சரி, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எந்த நபரும் என்னை வெளியே கொண்டு வர முடியாது. அது தேவன் எனக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற அடைக்கல பட்டணம். அந்த பட்டணத்துக்குள்ள எனக்கு சுகம் உண்டு என்று சொல்லி அந்த பட்டணத்துக்குள்ள ஓடி தப்பித்து கொள்வார்கள். அப்ப அருமையானவர்களே, நமக்கும் இந்த மாசத்துல ஒரு அடைக்கல பட்டணத்தை கர்த்தர் காட்டுறாரு. அதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய நாமம். நீங்க உடியாந்து சேர வேண்டிய ஒரே ஒரு இடம் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாசத்துல மிகப்பெரிய சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாரு. பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல 38 வருஷமாய் ஒருத்தன் படுத்து கிடக்கிறான். அவனை ஏசப்பா பார்த்த உடனே கேட்கிற ஒரே ஒரு கேள்வியை
நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் பல முறை படித்திருப்பீங்க. ஆனாலும் அந்த வசனத்தை நீங்கள் கொஞ்சம் உன்னித்து பார்க்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். பக்கம் நம்பர் 130வது பக்கம். என்ன கேட்குறாரு? அவனை பார்த்து, படுத்திருக்கிற அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அப்போ தேவனுடைய மனதில் ஒரு எண்ணம் இருக்கு, சுகம் பெற வேண்டும் என்று விரும்புகிறாயா, விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புகிறாயா, அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாயா, எழும்ப வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா, கர்த்தருக்காக ஜுவாலிக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா, ஏதாவது அரிய பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? ஏன் அவனை பார்த்து அப்படி கேட்கணும்? அவன் சுகம் பெறத்தானே படுத்திருக்கிறேன், சுகம் பெறத்தானே அந்த இடத்துல இருக்கிறேன். இதை கேள்வியை கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்துக்கு வயது கிட்டத்தட்ட 31, 32, 33 வயது தான் இருக்கும். ஏனென்றால் அவர் இந்த உலகத்தில் 33 வருடம் தான் வாழ்ந்தார். ஆனால் படுத்திருக்கிற அவனுக்கு வியாதிக்கே வயது 38 என்று வேதம் சொல்கிறது. அவனுடைய ஒரிஜினல் வயது தெரியல, ஆனால் வயது படுத்திருந்த ஆண்டு 38 ஆண்டுகள், 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன். அப்போ மூத்தவனாக இருக்கிறான். வயதுப்படி பார்த்தால் அவன் மூத்தவன். படுத்திருக்கிற வயதே 38. ஆனால் போய் கேட்கிறவர் 33 அல்லது 32 அல்லது 33 வயது உள்ள ஒருவர் தான், அவர் இயேசு கிறிஸ்து. என்ன கேட்கிறார்? அவனை பார்த்து, உனக்கு சுகம் பெற வேண்டும் என்று விருப்பம் இருக்கா? இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, 5 மாதம் தேவ கிருபையினால கடந்துட்டோம். 6வது மாதத்துக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து, இந்த 6வது மாசத்துல நீ எழும்ப விரும்புகிறாயா, ஜுவாலிக்க விரும்புகிறாயா, கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறாயா? உனக்கு அந்த விருப்பம் இருக்கா? அவன் வேதம் என்ன சொல்லுகிறது? படுத்திருந்தான். அவனுக்கு சுகம் பெற விருப்பம் இருந்தால் படுத்திருக்க மாட்டான், குளத்தண்டையில உட்கார்ந்து இருப்பான் அல்லது குளத்தண்டையில முயற்சி செய்து கொண்டு இருப்பான். அவன் என்ன வசனம் பாருங்க, 7வது வசனம். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை. அப்ப இவனுடைய காரியம் என்னன்னா, இவன் இன்னொரு நபரை எதிர்பார்க்கிற நபர். இவன் சொல்ற சாக்கு, இவன் சொல்ற போக்கு, இவன் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, நான் போவதற்கு எனக்கு ஒத்தாசை செய்ய ஒருவனும் இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம இன்னொருத்தர் தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆள் இல்லை பிரதர், எங்களை அக்கறை காட்டுற ஆள் இல்லை பிரதர், எங்களை தூக்கி விட ஆள் இல்லை பிரதர், எங்களுக்கு வழிகாட்ட ஆள் இல்லை பிரதர், எங்கள் அம்மா உதவி செய்ய மாட்டாங்க, அப்பா உதவி செய்ய மாட்டாங்க, தம்பி உதவி செய்ய மாட்டாங்க, சொந்தக்காரங்க உதவி செய்ய மாட்டாங்க. இப்படி நம்ம பிறரைத்தான் சாக்கு சொல்கிறோமே ஒழிய, நமக்கு தேவன் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி தேவனுடைய கரத்தை உறுதியாய் பிடிக்காம மற்றவங்கள் மேலே நம்ம சார்ந்து கொண்டு இருக்கிறோம். வேதம் சொல்லுது, மனுஷனை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுது. நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று வேதம் சொல்லுது. இவன் சாக்கு சொல்றான் பாருங்க. இவனுக்கு அந்த சுகம் பெற விருப்பம் இருந்தால் அவன் குளத்தண்டையிலேயே போய் அந்த குளத்து தண்ணீரை ஒட்டி அவன் இருந்திருப்பான். இவன் வசனம் சொல்லுது, படுத்து கிடந்தான். அவனை பார்த்து இயேசு சொன்னார், படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அப்ப அவனுக்கு சுகம் பெற வேண்டும் என்கிற விருப்பம் இல்லை. இருந்திருந்தானா அவன் படுத்து கிடந்திருக்க மாட்டான், இன்னொருத்தரை சாக்கு சொல்லி இருக்க மாட்டான். தினந்தனும் அங்கே நிறைய பேர் சுகமாகறாங்க. ஆனால் இவனுக்கு சுகம் ஆகாததுக்கு என்ன காரணம்னா, இவன் பிறரை அல்லது மற்றவர்களை சார்ந்திருந்தான். இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் எத்தனையோ அற்புதம் தினந்தோறும் நடக்குதுங்க. குருடர்கள் பார்க்குறாங்க, செவிடர்கள் கேட்குறாங்க, முடவர்கள் நடக்கிறாங்க, சப்பானிகள் நடக்கிறாங்க. இந்த உலகத்தில் தினந்தோறும் ஏசப்பா அற்புதம் செய்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் நமக்கு ஏன் நடக்கலைன்னா, நம்ம யாரோ ஒருத்தரை சார்ந்து, யாரோ ஒன்று மேலே சிந்தை வைத்து அவரை பற்ற வேண்டிய விதத்தில் பற்றி கொள்ளாமல் இருக்கிறோம். பாருங்க, எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. அங்க இருக்கிற எல்லா தீர்க்கதரிசிகள் புத்திரருக்கும் தெரியும். ஆனா யாருமே அவனை பற்றி கொள்ள விருப்பம் இல்லை. அவங்க எல்லாம் சொல்றாங்க, உன் எஜமானனை கர்த்தர் இன்றைக்கு எடுத்துக்கொள்ள போகிறார் தெரியுமா? அவன் சொல்றான், எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க சும்மா இருங்க. அப்ப எல்லாருக்கும் தெரியும் எடுத்துக்கொள்ள போகிறாருன்னு. ஆனா யாருமே பின்தொடர விரும்பவில்லை. எல்லாரும் செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற இடத்திலே இருந்துட்டாங்க. ஆனா எலிசா மட்டும்தான் பின்தொடர்ந்தான். யோர்தானுக்கு போனாலும் வருவேன், நீ எரிகோவுக்கு போனாலும் வருவேன், நீ எங்க போனாலும் நான் வருவேன். அவர் கேட்கிறாரு, ஏன் இப்படி என்னை பின்தொடர்கிற, உனக்கு என்ன வேணும்னு சொல்லும் பொழுது, உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு 2 மடங்கு வேணும். மற்றவங்களுக்குலாம் அந்த விருப்பம் இல்லைங்க.
அங்கே எல்லாரும் கேள்விப்பட்டவங்க, செய்தி தெரிஞ்சவங்கெல்லாம் பின்தொடரலை. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு, செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல இருந்துட்டாங்க. ஆனால் ஒரே ஒருவன் தான் பின்தொடர்ந்தான். ஒரே ஒருவன் தான் அவரை விடாமல் பற்றி கொண்டு எப்படியாவது அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவர் போகிற எல்லா இடத்தையும் உக்கிரகத்தோடு அவன் பின்தொடர்ந்து போனான். அதனால தான் அவருடைய 2 மடங்கு அபிஷேகத்தை, எலியாவின் அபிஷேகம் எலிசா மேலே 2 மடங்கு வந்துச்சு. ஆனால் அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? கர்த்தருடைய ஆவி எலிசா மேலே வந்துருச்சுன்னு சொல்லி அவனை போய் இவர்கள் சேவித்தார்கள். ஆனால் அவங்க பெற்றுக்கொள்ள விரும்பலை. அதே கேட்டகரி தான் இவனும். எலும்பணும்னு விரும்பல. அவன் சுகமாகறான், இவன் சுகமாகறான். அவனுக்கு அற்புதம் நடக்குது, இவனுக்கு அற்புதம் நடக்குது. ஆனால் இவனுக்கு ஏன் நடக்கலைன்னா, இவன் படுக்கையை விட்டே எலும்புள்ள தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனே. நம்முடைய வாழ்க்கையிலையும் ஜபத்துக்கே நம்ம எலும்பி உட்காராதபடி, வேத வாசிப்புக்கே நம்ம எலும்பி உட்காராதபடி, உபவாசத்திற்கு நம்முடைய கால்களை முடக்காதபடி, கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டாதபடி கர்த்தர் எப்படிங்க நம்மளை எலும்பி நடக்க பண்ணுவார்? அதனால முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இப்போ இந்த மனுஷனை பார்த்து இயேசு கேட்குறாரு, உண்மையிலேயே நீ சுகம் பெற வேண்டும் என்று விரும்புகிறாயா? அப்போ அவன் மற்றவங்கள சொல்கிறான். ஏசப்பா சொல்கிறாரு, உன் முதல்ல படுக்கையை முதல்ல எடு. உனக்கு பிரச்சனையே படுக்க தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் தூக்கம் தாங்க கொள்ள பேத்துக்கு பிரச்சனை. மணிக்கணக்காக தூங்குறது, அதிக நேரம் தூக்கம் கந்தையை பிறப்பிக்கும் என்று வேதம் சொல்லுது. நீதிமொழிகள் 6 தயவுசெய்து வீட்டில் போய் பாருங்க. உன்னுடைய வழிபோக்கனை போல தரித்திரம் வரும் என்று வேதம் சொல்லுது. எவ்வளவு காலம் தூங்கி கொண்டிருப்பா, எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பா என்று சொல்லி வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம தூக்கத்துக்கு கொடுக்குற நேரம் தாங்க அதிகம். அதிகாலையில் கர்த்தருடைய கிருபை புதிதுன்னா நம்ம அதிகாலையில் மன்னாவை தேடாதபடி தூங்கிக்கிட்டு இருந்தா எப்படிங்க நம்ம சுகம் பெற்று எழும்ப முடியும்? எப்படிங்க நம்முடைய வாழ்க்கையில சுகம் இருக்கும்? காலைதோறும் கிருபை புதிதல்லவா? அந்த புதிய கிருபைக்குள்ள நீதிமான் ஓடி வர வேண்டாமா? அந்த புதிய கிருபையை நம்ம சுதந்திரிக்க வேண்டாமா? இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, அடுத்து ஒரு மனுஷனுக்கு ஏசப்பா சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். மார்க் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அவளை ஏசப்பா பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். இதான் ப்ராப்பர்ட்டிக் வேர்டு. அந்த வார்த்தை தான் நம்ம கவனிக்க வேண்டியது. அந்த பாடுகள் உங்களுக்கு தெரியும். அவளை பற்றி பேசாத இடமே இல்லை, எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க. ஆனால் அவளுக்கு இயேசு என்ன சொன்னார்? மார்க் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 34வது வசனம், 54வது பக்கம் இருக்கிறது. அவளை பார்த்து இயேசு அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அப்போ இந்த 12 வருஷம் அவள் என்ன பட்டாள்? வேதனைப்பட்டாள். சற்று ஆகிலும் சுகமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். அவள் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்தும் அநேக வைத்தியர்களால் வருத்தப்படுத்தப்பட்டும். அப்போ வைத்தியர்களால் வருத்தப்படுத்தப்பட்டால், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்தால், அவளுக்கு சற்று ஆகிலும் சுகம் கிடைக்கவில்லை. அப்போ அவள் 12 வருஷமும் வேதனையை அனுபவித்தாள். இன்றைக்கி ஒரு வேளை வேறு ஒரு வேதனை நமக்குள்ளே இருக்கலாம். மனவேதனை இருக்கலாம், உடல் வேதனை இருக்கலாம், கணவன் வேதனையாக இருக்கலாம், மனைவி வேதனையாக இருக்கலாம், சிலருக்கு பிள்ளைகள் வேதனையாக இருக்கலாம், சிலருக்கு பெற்றோர்கள் வேதனையாக இருக்கலாம், சிலருக்கு சமுதாய வேதனையாக இருக்கலாம், சிலருக்கு வேலை பார்க்கிற இடமே வேலையாக இருக்கலாம், மேலதிகாரிகள் வேதனையாக இருக்கலாம். ஏதோ ஒரு வேதனை உங்கள் வாழ்க்கையில் பல வருஷம் நீடித்து உங்களை வருத்தப்படுத்தி துக்கப்படுத்தி கண்ணீர் மல்க வைத்திருக்கிறதா? இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவள் இயேசுனிடத்தில் வந்த பொழுது இயேசு அவளை பார்த்து சொன்னார், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அப்போ இயேசப்பாவுடைய விருப்பம் என்ன? சுகம் பெற வேணுமா? ஏன்ட்டவா. அடுத்து நீ சுகமாயிருக்கணுமா? நீ எலும்பி என்னிடத்தில் ஓடிவா. அவள் வந்து தொட்ட உடனே இயேசு சொல்றாரு, உன் வேதனை நீங்கிருச்சு, நீ சுகமாயிரு. அப்போ இந்த 6வது மாதமும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் கர்த்தர் சொல்கிறார், நீ சுகமாக இருக்க நான் விரும்புகிறேன். இந்த மாதம் நீ சுகம் பெற நான் விரும்புகிறேன். இதை கேட்குற பிள்ளைகள், நிறைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் கடந்த மாதம் பூரா வியாதிகள், குடும்பத்தில் தேவையில்லாத இழப்புகள், தேவையில்லாத வருத்தங்கள். அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் சொல்கிற ப்ராப்பர்ட்டிக்கு வேர்டு, நீ சுகம் பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உன் வேதனை நீங்கணும், உன் கடன் தொல்லை நீங்கணும், உன் மன கஷ்டம் நீங்கணும், உன் வியாதியினுடைய வல்லமை முறியடிக்கப்படணும். இந்த மாதம் உனக்கு சுகம் தரக்கூடிய ஒரு மாதம். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கு, கர்த்தரின் நாமத்துக்குள்ளே நீ வரும் பொழுது நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாக இருப்பான். பாருங்கள், அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டாலும்
ஒருத்தனை கைப்பிசக்காய் எதிர்பாராமல் ஒரு ஆயுதத்தினால கையில் எடுக்கும் பொழுது அந்த ஆயுதம் ஒருத்தன் மேலே விழுந்து அவன் செத்துட்டான்னு வச்சுங்களே, அவன் குற்றவாளி, அவன் கொலை செய்யப்படணும். ஆனால் அந்த கொலைகாரன் அவன் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள மட்டும் தப்பிச்சு ஓடிட்டான்னு வச்சுக்கங்களே, அவனை தொடக்கூடாது, அவனை எதுவுமே செய்யக்கூடாது. ஏன்னா அந்த பட்டணத்துக்கு பேரே அடைக்கல பட்டணம். அப்போ ஒரு குற்றவாளி தான், மரணத்துக்கு பாத்திரம்தான், அவன் நிச்சயமாய் மரணத்துக்கு தண்டனைக்கு உரியவன் தான். ஆனாலும் அவன் உயிர் பெற ஆசைப்பட்டு வாழ ஆசைப்பட்டு அந்த பட்டணத்துக்குள்ள மட்டும் அவன் போயிட்டானா அவனை யாருமே தொட முடியாது. ஏனென்றால் அந்த பட்டணத்துக்கு பேரே அடைக்கல பட்டணம். அதே போல தான் இன்னைக்கு காலை வேளையில் நீ சுகமாக இருக்கணுமா, இயேசு என்கிற நாமத்துக்கிட்ட உடையாந்துரு. அந்த நாமம் உனக்கு சுகத்தை கொடுக்கும், அந்த நாமம் உனக்கு பாதுகாப்பை கொடுக்கும், அந்த நாமம் உன்னை ஆசீர்வதிக்கும். அந்த நாமத்தை சொல்கிற யாருமே இந்த பூமியில் கைவிடப்பட்டது கிடையாது. பாருங்களேன், இன்னும் சில காரியத்தை நான் சொல்லிட்டு அந்த நாமத்தினுடைய வல்லமையை நான் உங்களுக்கு பிரசங்கித்து முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 57ஆம் அதிகாரத்தில் 18வது 19வது வசனத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். 864வது பக்கம். தயவுசெய்து பக்கம் சொல்லுனா நீங்கள் வேகமாக எடுப்பீங்க. கேட்கறதுல மட்டும் கேட்கக்கூடாது, வசனத்தை பார்த்தா இப்போ இல்லாட்டி ஒரு நாளைக்கு அந்த வசனம் உங்களோடு பேசும். இந்த வசனத்தை பிரசங்கித்தாங்களேங்கிற உணர்வு உங்களுக்கு வரும். 864வது பக்கம், ஏசாயா தீர்க்கதரிசி 57:18. அவர்கள் வழியை நான் பார்த்து, நல்ல கவனிங்க, வழியை பார்த்து உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. எசேக்கியா வேதம் சொல்லுது, ஆண்டவருக்கு முன்னாடி அவன் ஜெபம் பண்ணுறான். 2 ராஜாக்கள் 20:5-3 எடுக்க வேண்டாம். என்ன சொல்கிறான்? உமக்கு முன்னாடி நான் உண்மையாக இருந்தேனே, உமக்கு முன்னாடி நான் உத்தமமாக இருந்தேனே, உமக்கு முன்னாடி நான் கரெக்டாக நடந்து கொண்டேனே. இவன் சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டார். இங்க பாருங்க, வேதம் சொல்லுது, அவர்கள் வழியை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். அப்படின்னா அவர்களுக்கு சுகம் கொடுப்பேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களில் துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். இந்த மாதம் உங்களுக்கு சுகம் வேணுமா, ஆறுதல் வேணுமா, உங்கள் வழியை கர்த்தருக்கு ரூபகரணப்படுத்துங்க, உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவீங்க. ஆண்டவரே, இந்த ஜூன் மாதம் என் கையை நீங்கள் பிடிச்சு நடத்துங்க. ஆபிரகாம் தன்னுடைய குமாரனுக்கு பெண் கொள்ளும் பொழுது எலையசர் என்று மூத்த நபரை அனுப்புகிறாரு. அப்படி அனுப்பும் பொழுது சொல்றாரு, உனக்கு முன்னாடி தேவனுடைய தூதனானவர் போவார். அவன் அறியாத பாதையில் அவனை அனுப்புகிறாரு. அவன் சொல்கிறான், நான் எப்படி போய் பெண் கொள்ளுவேன், அந்த பெண் என் பின்னாடி வராவிட்டால் நான் என்ன செய்யறது, என்னை நம்பி எப்படி பொண்ணு கொடுப்பாங்க, இத்தனை கேள்வி இருக்கு. அப்போ ஆபிரகாம் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் தன்னுடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார், நீ நிச்சயமாக இந்த தேசத்திலேருந்து ஒரு பெண்ணை கொண்டு வருவ, உனக்கு முன்னாடி ஒரு தூதன் புறப்பட்டு போகிறாரு என்று சொல்லி அனுப்பி வைத்தான். இப்போ நமக்கும் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு முன்னாடி தூதன் ஆனவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு முன்னாடி கடந்து போவார். நீங்கள் காலைதோறும் எந்திரிச்சு உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவீங்க. இன்னைக்கு தேதி 7னா, ஆண்டவர் இந்த 7ஆம் தேதி என்னை கண்மணி போல பாதுகாத்து கொள்ளுங்க, 8ஆம் தேதி என்னை கண்மணி போல பாதுகாத்து கொள்ளுங்க, 9ஆம் தேதி உள்ளங்கையில் என்னை வரைந்து பாதுகாத்து கொள்ளுங்க, 10ஆம் தேதி இதோ என்னுடைய ஒவ்வொரு முடிகளையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க, 11ஆம் தேதி என் காலடிகளை கர்த்தர் ஒவ்வொரு நாளுக்கு ஒப்பு கொடுங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கையாயிரு, அவரே உன் வழிகளை வாய்க்க பண்ணுவார். இங்கே வேதம் சொல்றது, வழிகளை நான் பார்த்து, நீ வழியை காண்பித்தேனா அந்த வழியில கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்றது, குருடர்களை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு முன்பாக கோணலான எல்லாம் சரிப்படுத்தி பள்ளங்கள் எல்லாம் நிரப்பி அவர்களை நான் கைவிடாது இருப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த நாமத்தை குறித்து சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 271வது பக்கம். இந்த நாமத்தினுடைய வல்லமையை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இயேசுவின் நாமங்கிறது சும்மா சாதாரணமான ஒரு நாமம் கிடையாதுங்க. அந்த நாமத்தில் இருக்கிற மைட்டி பவர், வித்தியாசமான பவர், அந்த பவரை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். 271வது பக்கம், பவுலடிகள் பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 7வது வசனத்திலிருந்து 6வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லா நாமத்திற்கு மேலாக, எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி
நல்லா வாசிங்க. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்து அருளினார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொன்ன. எல்லா நாமத்திற்கு, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி நாமத்திற்கு மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தருளினாராம். அதுக்கு மேல் வசனம் பாருங்க, 10வது வசனம். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும், வானத்தில் இருக்கிறவங்க எல்லா பேருடைய முழங்காலும் முடங்கும், கீழே இருக்கிறவங்க எல்லா பேருடைய முழங்கால்களும் முடங்கும். உலகத்தில் மனுஷனாய் பிறந்த எல்லா மனுஷனுடைய முழங்கால்களும், எந்த கண்டத்தில் பிறந்திருந்தாலும் சரி, இந்த தேசத்தில் எவ்வளவு பெரிய உச்சிதமான பதவியில் இருந்தாலும் சரி, எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, எல்லா முழங்கால்களும் இயேசு கிறிஸ்தனுடைய நாமத்துக்கு முன்னாடி முடங்கும் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. எல்லா நாமத்திற்கு மேலான நாமம், எல்லா முழங்கால்களும் முடங்கும் நாமம், பூமியின் கீழானவருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படி. அப்ப எல்லா முழங்கால்களும் ஒரு நாள் இயேசுக்கு முன்னாடி முடங்கும் தேவனுடைய பிள்ளைகளை. அப்படிப்பட்ட பயங்கரமான பராக்கிரமம் நாமம் தான் இயேசுவின் நாமம். அந்த இயேசுவின் நாமத்தில் நடந்த ஒரு அற்புதத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் பேதுருவும் யோவானும் அங்கே தேவாலயத்திற்கு போகிறார்கள். அங்கே போகும் பொழுது நடக்கிற ஒரு அருமையான சம்பவத்தை வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் ஜெப வேளையில் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வசனத்தை பேச நேரமில்லை, வசனத்தை மட்டும் நான் சொல்கிறேன். 6வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நஸ்ரேன் ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களோடு கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு. இங்கு ஒரு பிறவி சப்பானி, ஆலயத்தில் உட்கார்ந்திருந்த சப்பானி, பிறந்த நாளிலிருந்து அவன் சப்பானி, ஆலயத்தில் இருக்கிற ஒரு சப்பானி, அலங்கார வாசலண்டையில் உட்கார்ந்துருந்தான் என்று சொல்லி வேதத்தில் இருக்கு. அதே மாதிரி இவன் ஆலயத்தில் வாசலில் உட்கார்ந்துருக்கான். என்ன செய்கிறான்? போகிறவங்க வாரவங்களெல்லாம் பிச்சை கேட்குறான். பாருங்க, ஆலயத்துக்கு வர்றவங்க ஜெபிக்க வர்றாங்க, துதிக்க வர்றாங்க, ஆராதிக்க வர்றாங்க, பிரமாணங்களை நிறைவேற்ற வர்றாங்க, பலி செலுத்த வர்றாங்க, அல்லது சர்வாங்க தகன பலிகள், சமாதான பலிகள், அல்லது போச்சன பலிகள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிறைய பலிகள் இருக்கு. அந்த பலிகளை செலுத்துவதற்காக ஜனங்கள் ஆலயத்துக்குள்ள வருகிறார்கள். ஆனால் இவன் எந்த பலியும் செலுத்தாம வர்றவங்கக்கிட்ட பிச்சை கேட்க உட்கார்ந்துருக்கிறான். அவன் என்னெல்லாம் நினைச்சிருப்பான்? அவன் நினைச்சிருப்பான் இல்லையா, நான் கால் இருந்தால் உள்ள போவனே, எனக்கு கால் இருந்தால் நானும் பலி செலுத்த போவனே, இந்த ஆண்டவர் என்னை கால் இல்லாமல் படைச்சிட்டாரே, நான் மட்டும் சப்பானியாக பிறந்துட்டேனே. இன்னைக்கு நம்ம விட கீழே இருக்கிறவங்கள ஒரு நிமிஷம் நினைச்சு பாரு. கண்ணு இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க, கை இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க, 2 தலையோட எத்தனை பேர் இருக்காங்க, 2 காலு இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அசால்ட்டாக நினைக்கிறோம். அவங்கள கொஞ்சம் யோசிங்க. வேதம் சொல்லுது, சிறுமைப்பட்டு இருக்கிறவங்கள சிந்தை உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். அப்போ இந்த மனுஷன் நினச்சிருப்பான் இல்லையா, எல்லாரும் உள்ளே போகிறாங்க. பிரதான ஆசாரியர் போவார், லேவியர்கள் போவாங்க, ஜனங்கள் போவாங்க, பிரபுக்கள் போவாங்க, ஒவ்வொரு கோத்திர தலைவர்களும் போவாங்க. அப்போல்லாம் அவங்கள பார்த்து இவன் பரிதாபமாக பார்த்துருப்பேன். எனக்கு மட்டும் கால் இல்லையே, எனக்கு மட்டும் கை இல்லையே, எனக்கு மட்டும் இப்படி இருக்கே, நான் மட்டும் இப்படி பிறந்துட்டேனே, எத்தனை நாள் அவனை ஏங்கி இருப்பேன். ஆனால் போகிறவங்கள்ட்ட எல்லாம் இவன் பணம் தான் கேட்டான், என்றைக்குமே சுகம் கேட்கல. ஏனென்றால் அவனுக்கு இருதயத்தில் ஒரு பெரிய காயம், நான் இப்படி பிறந்துட்டேனேன்னு சொல்லி. அன்னைக்கும் அவனு பணம் தான் கேட்டான், அன்னைக்கும் அவன் பிச்சைதான் கேட்டான். ஆனால் அன்றைய நாள் தேவன் அவனை தொடும்படி முன்குறித்திருக்கிற நாள். அந்த ஆலயத்துக்கு இயேசும் போயிருக்கிறார். போனப்போ அவரே பிச்சைக்காரன் அங்கே இருந்திருக்கிறான். ஆனால் இயேசு அவனை சுகமாக்கலை. ஏனென்றா உன்னை சுகமாக்க 2 பேர் வருவாங்கன்னு விட்டுட்டு போயிருப்பார். அதெல்லாம் இங்கே எழுதப்படலை. ஆனால் இந்த ஆலயத்தில் தான் இயேசு கிறிஸ்து வந்து போனார். அருமையானவர்களே, அவருக்கு என்ன சொல்கிறாங்க? என்கிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை. அப்போ ஆலயத்துக்கு வர்றவங்க எல்லாமே
வெள்ளி வச்சிருப்பாங்க, பொண்ணு வச்சிருப்பாங்கன்னு கிடையாது. இல்லாதவங்களும் வருவாங்க. ஏனென்றால் தேவனை தேடி வருகிறவர்கள் எல்லா வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் கிடையாது. இங்கே இருக்கிற எத்தனையோ பேர்கள் வசதியாக இருப்பீங்க, எத்தனையோ பேர்கிட்ட வசதி இல்லாமல் இருக்கும். எத்தனையோ பேர் சந்தோஷமாக இருப்பீங்க, எத்தனையோ பேர் சமாதானம் இல்லாமல் இருப்பீங்க. எத்தனையோ பேர்கள் வேலைக்கு காத்திருப்பீங்க, எத்தனையோ பேர்கள் வேலையை விடலாம்னு இருப்பீங்க. எத்தனையோ பேருக்கு அற்புதம் பெற்றுக்கொண்டீங்க, எத்தனையோ பேர் அற்புதத்துக்காக ஏங்கி கொண்டு இருப்போம். ஒரு ஆலயத்தில் பலதரப்பட்ட ஜனங்கள் இருப்பார்கள், பலதரப்பட்ட நினைவுள்ளவர்கள் இருப்பார்கள். இப்போ இந்த ஆலயத்திலையும் இவங்க பணம் இல்லாமல் போகிறேன் பாருங்க, வெள்ளியும் இல்லையா பொண்ணும் இல்லையா, ஆனால் உன்னை கொண்டுட்டு போனா நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தை அவன் கொண்டு போனான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நீ வெள்ளி இருக்குதோ, பொண்ணு இருக்குதோ, வைரம் இருக்கோ, வைடம் இருக்கோ, எது இருக்குதோ இல்லையோ, உன்ட்ட அது முக்கியம் கிடையாது. உன்ட்ட இயேசு இருக்கணும். வெள்ளி ஒருத்தனை சுகப்படுத்தாது, வைரம் ஒருத்தனை சுகப்படுத்தாது, படிப்பு ஒருத்தனை சுகப்படுத்தாது, பட்டம் ஒருத்தனை சுகப்படுத்தாது. ஆனால் இயேசு என்கிற நாமம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா உன்னால வியாதிக்காரனை சுகமாக்க முடியும். ஏசப்பா சொல்லியிருக்கிறார் யோவான் 14:14 என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். மார்க் 16:17 சொல்றார் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ இதெல்லாம் அவருடைய நாமத்தினால தாங்க நடக்கும். அதே அப்போஸ்தலர் புஸ்தகம் 3:16 வாசிங்க, கடைசி வசனத்தை. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை வெள்ளப்படுத்தினது. அவரால் உண்டாயிருக்கிற விசுவாசமே உங்க எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. அப்ப இயேசுவின் நாமம் இவனுக்கு என்ன கொடுத்துச்சு? சுகத்தை கொடுத்துச்சு, சர்வாங்க சுகத்தை கொடுத்துச்சு. இயேசுவின் நாமம் இவனுக்கு என்ன கொடுத்துச்சா? இவனை பலப்படுத்தினது. அப்ப இயேசுவின் நாமம் இன்றைக்கு இந்த மாசத்துல உங்களையும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமம் உங்களுக்கும் சுகத்தை கொடுக்கும். இயேசுவின் நாமம் உங்களுடைய கண்களை திறக்கும். இயேசுவின் நாமம் உங்களுக்குள்ள இருக்கிற சப்பானி தன்மைகளை மாற்றும். இயேசுவின் நாமம் உங்களுக்குள்ள இருக்கிற அசுத்த வல்லமைகளை அதட்டும். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கடந்த வாரம் ஒரு வீட்டு சந்திப்புக்கு போயிருந்தேன். அங்கே அந்த குடும்பத்தில் தலைவரை குறித்து அந்த குடும்ப தலைவி என்கிட்ட சொன்ன ஒரு வாக்கு மூலம் சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்காரர் வீட்டிலலாம் தூங்கவே மாட்டாருங்க. ராத்திரிலேயும் தூங்க மாட்டார், பகல்லையும் தூங்க மாட்டார். தூக்கமே அவருக்கு வராது. அவரை தூங்க வைக்கிறது சாதாரண காரியம் கிடையாது. வீட்டில் பகல் பூரா முழிச்சு தான் இருக்கிறார், ராத்திரியும் முழிச்சிருக்கிறார். தூங்குவதே கடினமாக இருக்குது. ஆனால் ஆலயத்துக்குள்ளே வந்தோடனே வந்து உட்கார்ந்த உடனே தூங்க ஆரம்பிச்சிடறார். கண்ணை அவரால் திறக்கவே முடியல. 3 மணி நேரமும் தூங்குறாரு. அப்போ அவருக்கு ஆலயம் நல்ல தூக்கம் வர்ற ஒரு இடமா இருக்குது. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, வீட்டில் வராத தூக்கம் இங்கே எப்படி வருது? வீட்டில் பிசாசு தூங்க விட மாட்டேங்கிறேன், இங்கே வந்தால் தூக்கத்தை கொடுக்குறேன். எதுக்கு தெரியுமா? வசனத்தை கேட்டுட்டாங்கன்னா பரலோகத்துக்கு போயிடுவாங்களே. வசனம் கேட்டுட்டா அந்த வசனம் அவர்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிச்சிருமே. அவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்களே, அவங்க துதிக்க ஆரம்பிச்சிருவாங்களே, அவங்க தேவனை பிடித்து கொள்வாங்களேன்னு சொல்லி வழியருகே விதைக்கப்பட்ட வசனம் உடனே சத்துரு வந்து அதை எடுத்துடுறான். அப்போ அந்த தூக்கத்தின் ரகசியம் தெரியுதா? ஏதுக்கு தூக்கம் வருது ஆலயத்துக்குள்ள? பிசாசு அவங்களுக்கு தூக்கத்தை தருகிறான். வேதம் சொல்லுது, தேவாலயத்தில் யார் இருந்த? பலவீனப்படுத்தும் ஆவி இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி அந்த லேகியோன் பிசாசு வந்து சொல்கிறேன், எங்களை துரத்துவீரானால், ஆண்டவரே எங்களை வேதனைப்படுத்தாதபடி எங்களை துரத்துவீரானால் பன்றிக்குள்ளே போகும்படி எங்களுக்கு உத்தரவு கொடும். தேவ சமூகத்தில் யோபு புஸ்தகத்தில் பிசாசு வந்து நின்றான். அப்போ தேவாலயத்துக்குள்ளேயும் வருவான். ஏசப்பா சொன்னார், உங்களிலும் ஒருவன் பிசாசாக இருக்கிறான். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆலயத்துக்குள்ள எல்லாருமே பர்ஃபெக்ட் நினைக்கக்கூடாது. இங்கேயும் பலவீனப்படுத்த ஆவி இருக்கும், தூக்கத்தின் ஆவி இருக்கும், இங்கேயும் என்ன இருக்கும்? பலவிதமான ஸ்பிரிட் ஆஃப் டார்க்னஸ்கள் இருக்கும். அதனால நம்முடைய வாழ்க்கையில பலப்படுத்துவதற்கு இயேசு என்கிற நாமத்தை நீங்க பிடித்து கொள்ளணும். அதனால தான் இயேசுன்னு சொல்லுங்க. இயேசு இயேசுங்கிற வார்த்தையை நம்ம ஏன் உச்சரிக்க சொல்றோம்னா, அந்த வார்த்தையில தாங்க சுகம் இருக்கு, அந்த வார்த்தையில தாங்க அற்புதம் இருக்கு, அந்த வார்த்தையில தாங்க அதிசயம் இருக்கு, அந்த வார்த்தையில தாங்க பலன் இருக்கு, அந்த வார்த்தையில தாங்க சத்துவம் இருக்கு, அந்த வார்த்தையில தாங்க மகிமை இருக்கு, அந்த வார்த்தையில தாங்க அபிஷேகம் இருக்கு. அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. இந்த மாசம் உங்களுக்கு சுகம் உண்டாகும். எல்லாரும் எழும்பி நின்று பரலோகத்துக்கு நேர கரங்களை உயர்த்தி, உன்னதத்தின் தேவனை, உயிருள்ள தேவனை, பரலோக தேவனை, வாக்கு மாறாத தேவனே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லி, ஆண்டவரே நாங்கள் இந்த
முழுவதும் உம்முடைய நாமத்தை நாங்கள் பிடித்து கொள்ளணும் ராஜா. இயேசுவின் நாமத்தை பற்றி கொள்ளணும் ராஜா. இயேசுவின் நாமத்தை விட்டு நாங்கள் விலகக்கூடாது ராஜா. இயேசுவின் நாமத்தில் உறுதியாய் நாங்கள் தரித்திருக்கணும் ராஜா. நல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்குற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த செய்தி உலகத்தின் எந்த பகுதிகளில் போனாலும் ஒரு எழுப்புதலை கொண்டு வரட்டும். இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருவருடைய இருதயம் திறக்கப்படட்டும். லீதியாளுடைய இருதயம் போல திறக்கப்படட்டும் ராஜா. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த மாதம் ஆசீர்வதிப்பீராக. எல்லா பிள்ளைகளும் இந்த மாதம் சுகமாக இருக்கணும். யாருடைய வீட்டிலையும் வருத்தமான செய்திகள், துக்கமான செய்திகள், கண்ணீரின் செய்திகள், புலம்பலின் செய்திகள், தவிப்பின் செய்திகள், வேதனையின் செய்திகள் காணப்படக்கூடாது. எல்லா பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் சுகமாய் நீர் மாற்றுவீராக. வேதத்தில் வாசிக்கிறவன் 3 யோவான்ல, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன்னு எழுதியிருக்கிறபடி இந்த மாசம் என் பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கணும் ராஜா. சமாதானமும் சந்தோஷமும் நிம்மதியும் பெருமூச்சும் என் பிள்ளைகளுடைய வீடுகளில் நிலை கொண்டு இருக்கணும் ராஜா. இந்த மாசம் என் பிள்ளைகள் அன்பரே கீழாகாமல் மேலாகணும் ராஜா. கடன் வாங்காமல் கடன் கொடுக்கணும் ராஜா. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கல என் பிள்ளைகள் 1000 மடங்கு அதிகமாகும்படி பிதாக்களின் தேவனாய கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாத சபைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான மாதமா இருக்கட்டும் ராஜா. கர்த்தர் அப்படியே செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.